வணக்கம். குருவருள் ஜோதிடத்தில் அடுத்ததாக 7ஆம் தேதி பிறந்தவர்களை பற்றி நம்ம இப்போ பதிவை பார்ப்போம். 7ஆம் தேதி பிறந்தவர்கள் ஞானக்காரர்கள். ஞானம் எங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். அதனால் ஞானக்காரன்டான்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்க தான் 7ஆம் தேதி பிறந்தவர்கள் தான் ஞானக்காரர்கள். இவங்க புதுசாக விரும்புவாங்க. அதாவது அடுத்தடுத்து புதுமை விரும்பிகள். புதுசாக ஏதாவது பார்க்கணும், பண்ணணும், புதுசாக வேணும், இந்த பொருள் புதுசாக அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான் புதுமை விரும்பிகள். எதிர் இருப்பவரின் மனசு எதிராளியின் மனதை புரிந்து வைப்பவர்கள். இவங்க கிட்ட எகுத்த மாதிரி உட்காந்து பேசுனா நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுடுவாங்க. அதே மாதிரி இவன் என்ன பேச வர்றாங்கிறத அவங்க முன்கூட்டியே புரிஞ்சு பேசுவாங்க. அதுக்குண்டான கரெக்டான அப்படியே சொல்லுவாங்க. நம்ம என்ன பேச வர்றோமோ அதை சொல்லக்கூடிய நபர்கள் இவர்கள் தான் 7ஆம் தேதி பிறந்தவர்கள். இயல்பாகவே அந்த குணாதிசயங்கள் இவர்கிட்ட இருக்கும். எதையும் உடனடியாக கொடுக்க மாட்டார்கள். ஒரு பொருளை இவர்கிட்ட வாங்கினோம்னா இருந்தால் கூட உடனே கொடுக்க மாட்டாங்க. கையில் வச்சுருப்பாங்க, ஆனால் கொடுக்க மாட்டாங்க. பணம் பெரிய லெவலில் சம்பாதிப்பார்கள், ஆனால் அமைதியாக இருப்பார்கள். பணம் நல்லா சம்பாதிப்பாங்க, ஆனால் பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரியாத மாதிரி அமைதியாக இருப்பாங்க இவங்க. எதிர்காலத்தை பற்றி முன்கூட்டியே யோசிப்பார்கள், ஆனால் எதுவும் தெரியாதது போல் இருப்பார்கள். எதிர்காலத்தை பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, ஆனால் எதுவுமே இவர்களுக்கு தெரியாத போல இவர்கள் நடந்து கொள்வார்கள். திருமண வாழ்க்கையில் சிறு பிரச்சனை இருக்கும். காதல் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா இவர்களுக்கு டைவர்ஸ் நடக்க வாய்ப்புகள் அதிகம். 7ஆம் தேதி பிறந்தவர்கள் லவ் மேரேஜ் பண்ணாங்க அப்படின்னா டைவர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் இவர்கள் திருமண வாழ்க்கை கொஞ்சம் அவர்களுக்கு தகுந்தாற்போல் பார்த்து தான் பண்ணணும். அவசரப்பட்டு வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள் என்றால் இவர்கள் வாழ்க்கையில் தனி மரமாகத்தான் வாழ்க்கை வாழ வேண்டிய காலம் இருக்கும். ஓரிடத்தில் வெற்றி கிடைத்தால் அதை கொண்டாட மாட்டார்கள், அமைதியாக இருப்பார்கள். ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, இவர்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். இவர்கள் செஞ்சு கொடுத்த வேலைக்கு ஒரு மரியாதை, ஒரு வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றியை இவர்கள் கொண்டாட மாட்டார்கள், அப்படியே அமைதியாக இருப்பாங்க. எதுவுமே நடக்காத போல் அமைதியாக இருப்பாங்க. ஆனால் இவர்கள் பார்த்திங்கன்னா தற்பெருமை பேசுவார்கள். நான் அப்படி இருப்பேன், நான் யாரும் தெரியுமா, நான் எப்படி இருப்பேன்னு தெரியுமா அப்படின்னு தற்பெருமை பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். சரிங்க, நீங்கள் சாந்த ஸ்வரூபத்துடன் புண்ணிய செயல்கள் நிறைய செய்வாங்க. புண்ணியமான செயல்களை நிறைய செய்யக்கூடிய நபர்கள் இவர்கள் தான். ஆன்மீக நாட்டம் இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். இயல்பாகவே ஆன்மீக நாட்டமுடைய இவர்கள் சாந்த குணவான். சிலர் முன்கோப குணத்தோடு இருப்பார்கள். யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டார்கள். தனிமையில் இனிமை காண முடியும்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது இவர்கள் தான். இந்த தனிமையில் இனிமை காண்றது இந்த நபர்கள் தான் தனிமையில் இனிமை காணுவாங்க. ஆனாலும் நல்ல நண்பர்களை தெரிவு செய்து எடுத்து வைத்து கொள்வார்கள். நல்ல நண்பர்களை தெளிவாக அந்த நண்பர்கள் நமக்கு உதவி புரிவாங்க, அந்த நண்பர்கள் நமக்கு எந்த காலகட்டத்தில் நம்மளோட கூட இருப்பாங்க அப்படின்னு அந்த நண்பர்களை தேர்வு செய்து எடுத்து அவர்களுடைய நட்பை வளர்த்து கொள்வார்கள். எல்லாத்துடைய நட்பை வளர்க்க மாட்டார்கள். இலக்கியம், இசை, பல்கலைக்கழக ஆர்வம் இவர்களுக்கு இரத்தத்தில் கலந்த ஒன்றாகும். இசை, நாட்டியம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு அந்த ஆர்வம் இயற்கையாகவே இவர்களுக்கு இருக்கும். ஆனால் எந்த சோதனையிலும் பிறருக்கு வெளிப்படுத்த மாட்டார்கள். தாமே தனக்கு ஆறுதல் சொல்லியும் வாழ்வார்கள். இவர்கள் பார்த்திங்கன்னா எந்த சூழ்நிலையும்